விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு பின்னணி என்ன? இதை பற்றி இந்த லென்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்க உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி 8 முதல் 11 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே விஜய்க்கு இத்தகைய பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டதை அடுத்து அரசியல் ரீதியாகவும் சர்ச்சைகள் கிளம்பியிருக்கின்றன. என்பதை விட கிளப்பி விடப்பட்டிருக்கின்றன என்பதையும் மறுக்க முடியாது. சரி, திடீரென மத்திய அரசு இத்தகைய பாதுகாப்பை விஜய்க்கு வழங்க காரணம் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். விஜயை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தனிநபர்கள் வரி கட்டும் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கிறார். அரசியலுக்கு வருவதால் வரி கட்டும் விஷயத்தில் அவர் ஏற்கனவே உஷாராகவே இருந்து செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. நடிகர் விஜய்க்கு ஆண்கள் மட்டுமின்றி பெண் ரசிகர்களும் மிக அதிகமாகவே இருப்பதாலும் அவரது அரசியல் கூட்டணியின் எதிர்காலம் குறித்தும் கணக்கு போடும் கட்சிகள் நேரடியாக அவரை பெரிதாக தாக்குவதில்லை. மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் மட்டுமே சில கட்சிகள் விஜயின் தனிப்பட்ட இமேஜை தாக்கி சீர்குலைக்க முயற்சித்து வருகின்றனர். ரஜினி ரசிகர்கள் பெயரில் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது அவர் மீது முட்டைகளை வீச வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரப்பிவிடப்பட்டது. ஆனால் ரஜினிகாந்த் தரப்பில் இதற்கு கடும் எதிர்வினை ஆற்றப்பட்டது. இவர்கள் தனது ரசிகர்களாகவே இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துவிட்டார். எனவே விஜயை மிரட்ட ரஜினி ரசிகர்கள் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது புரிகிறது. இதில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் கூட ஆளும் கட்சியிடம் நல்ல பெயரை வாங்குவதற்காக செயல்படுவதாகவே தெரிகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ADSP கலை கதிரவன் விஜய் வந்து ஃபீஸ் கட்டுவாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் யார் என்று மாணவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியே தேவையற்றது. மேலும் அரசியல் தலைவராக விஜய் வந்த பின் அவரது பெயரை கூறி விமர்சனம் செய்திருப்பது அரசியலாகத்தான் பார்க்கப்படும். மாணவர்களுக்கு அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயின் என்று அவர் கூறிய வார்த்தைகள் மிகவும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இதில் அரசியல் கட்சி தொடங்கிய விஜயின் பெயரை இழுத்திருப்பது அரசியலாகத்தான் பார்க்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிலையில் மத்திய பாஜக அரசு விதிகளின்படி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி இருப்பதில் அந்த கட்சியின் அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம், திமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளையுமே அரசியல் எதிரிகளாக தீர்மானித்து விட்டதால் அதன் பாதையிலிருந்து அந்த கட்சி விலகாமல் இருக்கும் வரைதான் அதன் கொள்கை பிடிப்பின் உறுதியை நிலைநாட்ட முடியும். இப்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். மத்திய அரசிடம் X, Y, Z++ போன்ற பாதுகாப்பு பிரிவுகள் உள்ளன. பாதுகாப்பு தேவையின் அடிப்படையில் இந்த பிரிவுகளில் பாதுகாவலர்கள் ஒதுக்கப்படுவார்கள். X பிரிவு என்பது மிக குறைந்தபட்ச பாதுகாப்பு அளவாகும். பாதுகாப்பு பெறும் நபருடன் 2 ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் ஒரு முறை ஒருவர் என்கிற சுழற்சி முறையில் வழங்கப்படும். காவல்துறை அல்லது பிற பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும். ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது X பாதுகாப்பை விட சிறிதளவு உயர்ந்தது. 5 ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் பாதுகாப்பு வழங்குவார்கள். 2 நபர்கள் குடியிருப்பு பாதுகாப்புக்கும் 3 நபர்கள் கூடவே இருப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். மாநில போலீஸ் அல்லது மத்திய பாதுகாப்பு படைகள் இதை வழங்கலாம். Z பிரிவு பாதுகாப்பு என்பது முக்கியமான அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், தொழிலதிபர்கள் போன்றோருக்கு வழங்கப்படும். 22 பாதுகாப்பு வீரர்கள் இதில் இருப்பர். பொதுவாக CRPF அல்லது NSG வீரர்கள் இதில் இருப்பார்கள். முழு நேர ஆயுதத்துடன் பாதுகாப்பு வழங்கப்படும். ஒரு எஸ்கார்ட் வாகனம் அடங்கும். Z+ பாதுகாப்பு என்பது மிக உயர்ந்த நிலை பாதுகாப்பு ஆகும். முன்னாள் பிரதமர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முக்கிய அமைச்சர்கள் போன்றோருக்கு வழங்கப்படும். 55 பாதுகாப்பு வீரர்கள் இதில் இருப்பர். முக்கியமாக NSG கமாண்டோக்கள் இருப்பார்கள். பல எஸ்கார்ட் வாகனங்களும் சிறப்பு பாதுகாப்பு ஆயுதங்களும் வழங்கப்படும். பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமே வழங்கப்படும் பாதுகாப்பு SPG பாதுகாப்பு ஆகும். ஸ்பெஷல் புரொடெக்ஷன் குரூப் எனப்படும் பாதுகாப்பு படைப்பிரிவு இந்த பாதுகாப்பை வழங்குகிறது. முன்னாள் பிரதமர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இது வழங்கப்படும். இப்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். மக்களிடம் அல்லது கட்சியினரிடம் நெருக்கமாக அணுகுவதற்கு இந்த பாதுகாப்பு இடையூறாக இல்லாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும்
கட்சியின் ரகசியங்கள் வெளியே கசிந்து விடாமல் இருப்பதிலும் தனிப்பட்ட விவகாரங்களை கண்காணிக்கிறார்களா என்பதிலும் விஜய் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.